ஹுதைபியா ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஒப்பந்தம். இன்னைக்கு நம்ம ஹிஜ்ரி 1436 இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 46, கிட்டத்தட்ட ஒரு 1440 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா கட்டிட்டு மக்காவை நோக்கி போகும்போது எதிரிகள்லாம் நம்மளை தாக்க வராங்கன்னு சொல்லி ரசூல்லா வேற வழியோடு இந்த இடத்துக்கு வந்தாங்க, இந்த ஹுதைபியா. அப்போ இந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. ஆனால் எல்லாருமே எஹராம் கட்டியிருக்காங்க, காபாவை நோக்கி போகணும்னு ஆசை. அப்போ எல்லாரும் அங்கே போய் ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 5 நபரை வச்சு அந்த பேசி பார்த்தாங்க. முதலாவது ஒருத்தர், கடைசி 5ஆவது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அனுப்புனாங்க. அவங்க போனோன்னு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேணா செய்யுங்க, ஏன்னா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மக்காவில் மிக முக்கியமான ஆள், நீங்கள் போங்க உங்களை விடுறோம், ஆனால் உங்களை தவிர வேறு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உஸ்மான் ரதியல்லாஹு சம்மதிக்கல, திரும்பிட்டாங்க. அடுத்து தான் கடைசியாக அம்ரு பின் சுஹைல் என்று சொல்லப்படுகின்ற அவங்கள அனுப்புனாங்க. சஹில் அப்படின்னு சொன்னாலே காரிய லேசாகிருன்னு அர்த்தம். அந்த அவங்க போய் பேசுனாங்க, சம்மதம் வச்சுட்டாங்க. ஆனால் ஒப்பந்தம் இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் நீங்கள் இந்த ஆண்டு செய்யக்கூடாது. அதில் 3 விதமான பாதகமான ஒரு ஒப்பந்தத்துக்கு ரசூல்லா என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. நமக்கு பாதகமாக இருந்தாலும் ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா அது சரி அப்படின்ட்டாங்க. இந்த ஹிஜ்ரி 8ல் இன்னா பதஹனா லக்க பதஹம் முபீனா அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குனா, உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பதஹ மக்கா வெற்றியை கொடுத்துட்டான்னு. அந்த ஆயத்துக்கு பின்னணியில் மிக முக்கியமான செய்தி சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பொறுமையாக இருந்தது தான் அந்த பதஹ மக்காவுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலா சொன்னாங்களாம், இங்கே இருந்து யாரும் மக்காவுக்கு வந்தால் குறைஷிகள் ஏற்றுப்பாங்களாம். யாரும் இங்கே இருந்து, அதாவது எங்களுக்கு இஸ்லாம் பிடிக்கல, மதீனால வாழ முடியல, நாங்கள் வாழ மாட்டோம்னு யாரும் மக்காவுக்கு வந்தால் குறைஷிகள் ஏற்றுப்பாங்க. ஆனால் அதே மக்காவிலேருந்து யாராவது இஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்தாங்கன்னா ஏற்றுக்கக்கூடாது, நம்ம திருப்பி அனுப்பிடணுமா. ஒரு சஹாபி அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டார். அங்கேருந்து வந்துட்டாலும் ரசூலாவுக்கு மனசே இல்லை அந்த சஹாபியை அனுப்புறதுக்கு. ஆனால் என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க, என்னை நீங்கள் வச்சுக்கோங்க யாரை சொல்லலான்னு ரசூலாட்ட மதீனாட்ட கேட்டார். இல்லை, ஒப்பந்த காலங்களில் நம்ம என்ன செய்யணும், அதை பேணணும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியை திருப்பி அனுப்பிட்டாங்க. அவர் அங்கே ரொம்ப கொடுமையெல்லாம் அனுபவித்தார். இது 2வது ஒப்பந்தம். இந்த 2மே மன கஷ்டத்துக்கு ரொம்ப இக்கட்டான நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதிச்சாங்க. அதே மாதிரி அந்த இது எழுதும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த என்ன செஞ்சாங்கன்னா அந்த லெட்டர் அந்த ஒப்பந்தத்தை எழுதும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மின் ரசூலில்லா அப்படின்னு எழுதும்போது ரசூலுல்லாவை அலின்னு சொன்னாங்களாம். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அழிக்க மனசே இல்லை. என்ன சொன்னாங்க, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதுன்னு எழுதுங்க, நான் ஏற்றுக்கிறோம். பிஸ்மில்லா, அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அல்லாவை அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்களோ, மற்ற கடவுள்கள் எல்லாம் துணைன்னு தானே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் அல்லாவை கொண்டு ஏற்றுக்கிறோம், ஆனால் முகமது ரசூல்லா நான் ஏற்றுக்குவேன், நீ அப்துல்லாவுடைய மகன் தான் சொன்னாங்க. அதே மாதிரி சுஹைல் ரலியல்லாஹு எழுதும்போது அம்ரு பின் சுஹைல்னு எழுதுங்க, நீ என்ன செய்யாதீங்க, அவருடைய ரசூலுல்லாவுடைய தூதர் எழுதுறேன்னு எழுதாதீங்க, ஒத்துக்க மாட்டேன்னாங்க. இப்போ இவ்வளோ பெரிய நெருக்கடியான இக்கட்டான நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆண்டு தான் நீங்கள் செய்யணும், இந்த ஆண்டு செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் பொறுமையாக இருந்து இங்கே இருந்து என்ன செய்கிறாங்க, அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் மிக முக்கியமான பெண்களுக்கெல்லாம் உதாரணமான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வரலாறு நம்ம நினச்சி பார்க்கணும். கஷ்டமான காலங்களில் கணவன்களுக்கு ஆண்களுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது அங்கே வீட்டில் இருக்கிற ஒரு பெண், ஒரு மனைவி தான் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ரசூலுல்லாஹ் எஹராம் கட்டியிருக்காங்க. எஹராம் கட்டினா தபகு கொடுக்காம, ஆடு கொடுக்காம, நம்ம முடி களையாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, எஹராம களையக்கூடாது. அது கட்டாயம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும் எல்லா சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் எப்போவுமே எதிர்க்க மாட்டாங்க, அந்த டயத்தில் அமைதியாக இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு எதிர்கருத்தும் கிடையாது, செய்யவும் இல்லை, அமைதியாக இருக்காங்க. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் செய்யுங்க, அதை பார்த்தோன்னே எல்லாம் செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. உடனே ரசூலுல்லாஹ் எதுவுமே செய்யலை, தன்னுடைய முடி இறக்குனாங்க, கொண்டு வந்த ஆடை என்ன செஞ்சாங்க, தபகு கொடுத்தாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மொத்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, விறுவிறுன்னு ஆடை குர்பானி கொண்டு வந்த ஆடையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தபகு கொடுத்துட்டு எஹராம களைஞ்சிட்டாங்க. அப்போ அந்த நடந்த மிக முக்கியமான இடம் தான் இந்த இடம். இப்போ இக்கட்டான நமக்கு ஒரு நிலை, நமக்கு பாதகமான கஷ்டமான ஒரு நிலை வந்தால் கூட அந்த இடத்துல நம்ம பொறுமையை நம்ம விட்டு கொடுத்தோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றி கொடுப்பான். ஹிஜ்ரி 6 இந்த நிகழ்வு நடந்துச்சு. ஹிஜ்ரி 7 உம்ரத்துல் கலா, அந்த அவங்க செய்யாமல் இருந்தாங்க. ஹிஜ்ரி 7 நடந்துட்டு ஹிஜ்ரி 8 ஃபதஹ் மக்கா. 2 ஆண்டில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த ஃபதஹ் மக்காவை வெற்றி கொள்ளப்பட்டு மிகப்பெரிய அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். தைரியத்தோடு கம்பீரத்தோடு வர வேண்டிய நேரத்தை கூட ரசூலா என்ன செஞ்சாங்கன்னா தலையை தாழ்த்தி பணிவோடு தான் வந்தாங்க.
வெற்றி ஃபத்தஹ் மக்கால இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க இன்றைய நாள் ரத்தம் ஓட்டும் நாளுன்னு. சஹாபாக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னைக்கு நான் பொது மன்னிப்பு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு எட்டு தோழர்களுக்கு மட்டும்தான் கிடையாது. குறைஷிகளை 8 தலைவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. அவங்களே கூட மன்னிப்பு கிடையாதுன்னு சொன்னவங்களை கூட ஃபத்தஹ் மக்கால மன்னிச்சுட்டாங்க. அந்த வெற்றியினுடைய மிகப்பெரிய பின்னணி என்னன்னு சொன்னா, இந்த ஹுதைபியால ரசூலுல்லாஹ் அன்னைக்கு பொறுமையா கடந்தது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்ட்ட நீங்க செஞ்ச அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியா மாத்தி காட்டினான் அப்படின்னு சொல்ற மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த இடம் நடந்த இடம் இந்த ஹுதைபியா தான். நம்ம வந்திருக்கோம். இந்த இடங்கள்ல நம்முடைய மனசுல நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும். இங்க நம்ம துவா செஞ்சுட்டு போவோம். நம்முடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் ஒரு திருப்பு முனையா அல்லாஹ்வை நோக்கியதா, விரைவில் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வெற்றிகளும் வாய்ப்புகளும் அல்லாஹ் தரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம இங்கிருந்து கடந்து செல்லும். அல்லாஹ் கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.